welcome to yet another episode of Black Sheep Awards செய்திகள். நான் உங்கள் அஜய் விக்னேஷ். First segment, how do we tell you? இன்ஸ்டா ட்ரெண்டிங் ஸ்டார் ஆக்டர் டாக்டர் திவாகர் பேரு லிஸ்ட்லேயே இல்லையே. ஸ்டேட் லிஸ்ட்டை தேடினா எப்படி இருப்பான்? நேஷ்னல் லிஸ்ட்டில் தேடி பாருங்க, அங்கே இருக்க மாட்டாப்பி. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் டிஜிட்டல் கணக்கில் வரமாட்டாங்களா? அப்போ அதில் ஜென்யூனாக பண்ணுறவங்களுக்கு எப்போ அவார்ட் கொடுப்பீங்க? ஐயா, டிஜிட்டல் கணக்கில் வரமாட்டாங்கன்னு நாங்கள் சொல்லலைங்க ஐயா, கணக்கிலேயே வரமாட்டேங்கிறாங்க ஐயா, அவ்வளோ இருக்காங்க. ஸோ இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை, நம்ம ஒரு 4 இன்ஃப்ளூயன்சர் நம்ம ஃபாலோ பண்ணால் 4000 இன்ஃப்ளூயன்சரை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம். அப்படி இருக்குது. இங்கே எல்லாரும் சேர்ந்து பேசுனது அதுதான். பட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை கொண்டாடுறதுக்குன்னு ஒரு தனி நிகழ்வை பிளாக் ஷீப் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப விரைவில் அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே, அவார்ட்ஸ் இந்த வாட்டி சித்திரம் டிவியில் வருமா இல்லை பிஎஸ் வேல்யூ ஓடிடி இல்லையா? ஆக்சுவலாக நாங்கள் இந்த முறை நெட்ஃப்ளிக்ஸில் எக்ஸ்க்ளூசிவாகவும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3ல போடலான்னு இருக்கும். அப்புறம் என்ன, நாங்கள் வச்சுருக்கிறது தான் நாங்கள் போட முடியும். எஸ், இந்த முறை சித்திரம் டிவிலையும் வருது, பிளாக் ஷீப் வேல்யூ ஓடிடிலையும் வருது. அது இல்லாமல் சர்ப்ரைஸாக ஒரு இடத்துலையும் வருது. அதை விரைவில் ரிவீல் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் ஃபாஸ்ட் ஆக்ஷன் ஃபார் திஸ் வெரி ஹாப்பி சீயிங் லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன் இன் த நாமினிஸ் லிஸ்ட். ஸோ எக்ஸைட்டட். எஸ் சார், தேங்க்யூ சார். என்னை ப்ரமோட் பண்ணிடுவீங்களா சார்? விழாக்குழுவுக்கு வணக்கம். வணக்கம். எஸ், தலைவருக்கு வணக்கம். ஏய், நீ வேணாம்னு சொல்லி ஆனா எல்லா தடவையும் வாங்கிக்கிறடா அந்த வணக்கத்தை. சொல்லு. அப்படி சொல்லனே. இவ்வளவு சீக்கிரம் வேணாம். அப்பலாம் சொல்லிரோம். இல்ல, அதிர்ச்சியரும் தலைவர் இல்ல, டிக்கெட் இன்சார்ஜ். ஓகே, என்னலாம் விட்டுருங்க. பட் இத்தனை நாள் சில விஷயம் மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இன்னைக்கு அந்த மாதிரி என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல போறோம்? அதாவது நம்ம எப்பயுமே அவார்ட்ஸ்ல விருந்தோம்பல். ஓகே, அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஹாஸ்பிட்டாலிட்டி. ஏய், இப்படி கரெக்டா சொல்லிட்டு ஒரே எழுதிருக்கல, நான் பாத்துர்பானே. நீ எழுதுன நான் படிக்கணுமே. பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்திருக்கா. அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தப்பா சொன்ன ஆப்ல என்ன சொன்னேன்? தெளிவாயிடுச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டி. நம்ம வந்து கொஞ்சம் அதை நிறையவே பார்த்து பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அதுலயும் கிரௌட் ரொம்ப அதிகமா போய் சில நேரங்கள்ல அதுல நம்ம கெட்ட பேரும் ஆயிடும். என்னைய கரெக்டா ரிசீவ் பண்ணல, என்னைய கரெக்டா உட்கார வைக்கல, சாப்பாடு கொடுக்கல, தண்ணி பத்தல, அதெல்லாம் வரும். பட் நாங்க பிளான் பண்றது நம்ம வந்து ஒரு முறையும் ஒரு நம்பர் மைண்ட்ல வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆமா தங்கம், போன தடவை சாய்ராம்ல கிரியேட்டர்ஸ் கீழே உட்கார்ற இடம் இருக்குல்ல, ரவுண்ட் டேபிள் மட்டுமே நம்ம வந்து ஒரு 1000 பேர் அப்படி பிளான் பண்ணியிருந்தோம். 1000 பேருக்கான ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த 1000 பேருக்கும் ஸ்நாக்ஸு, ஜூஸு, தண்ணி எல்லாமே இருந்துச்சு. எப்போனாலும் அவங்களுக்கு கேட்டால் கொடுக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஃபுட்டும் ரெடி பண்ணியிருந்தோம். நம்ம இந்த பிரியாணியோட சேர்த்து கவர் பண்ணி ஃபுட்டும் ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் வந்தது மோர் தேன் 1500 வந்தவங்க. அதுலேயும் இப்போது அந்த டைமில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டாங்க, எங்களை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அதெல்லாம். பட் நம்ம ஒரு ஆன் இன்வைட் தான் அப்போ நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ இந்த முறையும் நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் அப்போ தயவுசெய்து அந்த ப்ரொசீஜர் படி ஒரு டீமுக்கு இத்தனை பேர் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா, ஏன்னா எல்லாரையும் அகாமடேட் பண்ணுன்றதா எங்களுக்கு மனசுல இடம் இருக்கு. ஆனா நம்ம எடுக்கிற ஹால்ல அவ்வளவுதான் இடம் இருக்கு. அதனால அது நம்மளும் இருக்கிறதுல பெரிய ஹால் தான் எடுக்கிறோம். இருக்கிறதுலே பெரிய ஹால் இருக்க பெரிய ஹால். ஓகே, அப்ப இந்த வருஷம் இதை விட அதிகமா இன்னும் வரப்போகுது. கண்டிப்பா நம்ம அதை ஓரளவு ஃபோர்காஸ்ட் பண்றோம். முதல் வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பேர் எதிர்பார்க்கிறோம். நான் ஏன் பயந்து சொல்றேன்னா, ஓட்டு வர வேகத்தை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. அதான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் எல்லாம் நம்ம டிஜிட்டல் மாநாடு, சினிமா விருது மாநாடு அப்படிதான் நடத்த வேண்டியது. ஆனா சந்தோஷம் தானே, அப்படி நடத்தி கௌரவப்படுத்தினா அதை விட அந்த அவார்டு வாங்குறவங்களுக்கு வேற என்ன சொல்லு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாரும் பண்ண போறோம். அதுதான் எவ்வளவு பெஸ்டா பெர்சனாலிட்டி ஹாஸ்பிட்டாலிட்டில. சரி, ஹாஸ்பிட்டாலிட்டில எவ்வளவு பெஸ்டா நம்மளால பண்ண முடியுமோ சேர்ந்து பண்ண போறோம். டெஃபினட்டா. அதுலயே வந்து பார்த்தா வர்றவங்களை நம்ம இன்வைட் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு. அதை தாண்டி நம்ம டெக்னீஷியன்ஸை கூட நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். எப்பயுமே ஒரு ஹவருக்கு ஒரு முறை அவங்களுக்கு எல்லாமே போகணும். ஏன்னா ஜென்ரலா அவார்ட்ஸ் எல்லாம் அதை மிஸ் பண்ணிடுவாங்க. கடைசி வரலையும் ஆங்கருக்கு தண்ணி குடிச்சான்னு கேட்க கூட ஆள் இருக்காது. ஆனால் நம்ம 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அதை செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் போட்டு அவங்க எல்லா கேமராமேனுக்கும் இருக்கும் இதெல்லாம் கொடுக்கணுன்றது நம்மளோட ஆசை. எப்பயும் நம்ம அதை பண்ணியிருக்கோம், இந்த வருஷமும் பண்ணுறோம். அதெல்லாம் சில பேருக்கு தான் மிஸ் ஆயிருக்கு நீங்க சொன்ன கம்பெனில. ஆனா பல பேருக்கு நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். எங்க பெரியமா இப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் சாப்பாடு போடுங்க, சாப்பாடு வச்சு ஏன்னா அந்த அளவுக்கு மதன் கௌரி கூட அவங்களே போய் வீடியோ எல்லாம் நிறைய பேருக்கு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் சாட்டிஸ்ஃபைட் இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியாம இருக்கு. அதை முடிஞ்ச இந்த தடவை தவிர்க்க ட்ரை பண்றோம், நல்லபடியா பண்றதுக்கு ட்ரை பண்றோம். அதுலயும் ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. பண்றதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க. எப்பா அப்புறம் சீரியஸா சொல்றோம்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் பண்ணிருக்கோம். மக்கள் நம்ம நினைச்சது நல்லா அன்பா தான் மக்கள் வந்திருக்காங்க. இந்த தடவை அதை விட அதிகமா தான் நம்ம நம்புறோம். வருவாங்க கண்டிப்பா, நம்ம நம்புறோம். 45 அவார்டுக்கே முடியாது, 100 கணக்குல அவார்டு. பட் இந்த 100 அவார்டீஸ் அண்ட் நாமினேஷன்ல இருக்க சில இருக்காங்க. டாப் நாமினிஸ
நம்ம வந்து கண்டிப்பா பர்சனல் இன்வைட் கொடுத்து தான் வர சொல்ல போறோம். அவார்டீஸ் அண்ட் நாமினிஸ், அந்த டாப் நாமினிஸ், டாப் 4 நாமினிஸ் ஆன் ஆல் கேட்டகரிஸ், அவங்கள நம்ம வர வைக்க போறோம் நேரடியா. ஓகே, இவங்க எல்லாருக்குமே வந்து விருது மட்டும் கிடையாது, விருந்தும் கொடுக்க போறோம். எஸ், ஸோ விருதோடு விருந்து அப்படிங்கிறது தான். மேபி அந்த மிச்சம் இருக்க 3 டாப் நாமினிஸ்க்கு விருது கிடைக்காம இருக்கலாம், ஆனா அதற்கான மரியாதையும் அந்த விருந்தும் உறுதியா இருக்கும். ஸோ நான்வெஜ் எல்லாமே இருக்கலானே. என்ன தங்கம், அப்புறம் விருந்துனா எப்படி தங்கம்? என்னைக்கடா வெஜ்? ஸோ நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு ஏரியா செட் பண்ணி அங்க வந்து நம்ம விருந்து கொடுக்கலான்னு இருக்கோம் எல்லா இடத்துலயும். ஏன்னா நான் இது கவனிச்சிருக்கேன், நம்ம அவார்டு வாங்க போற இடத்துல எல்லாம் கூட அவங்களுக்கு நம்மள ஒரு மிக்சரு, ஒரு முந்திரி பருப்பு சாப்பிட்டு எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பேன், மாசா குடிச்சிட்டு எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியும். அதனால வர்றவங்க வயிறார சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணலாம், இல்ல வெயிட் பண்ற நேரத்துல போய் வயிறார சாப்பிட்டுட்டு இருந்து வருது. சப்போஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவார்டு கேட்டகரி கூப்பிட்டாலும் நீங்க வரவனா நாங்களே அங்க வந்துருவோம், பக்கத்துல மைக் எடுத்து நாங்களே பேசிட்டு சாப்பிட்டு பண்ணலாமே. கண்டிப்பா ஃபுல் இன்சார்ஜ் நான் தான் பாத்துக்க போறேன் விருந்துக்கு. சூப்பர்ரா, கை குடுறா. சூப்பர். எப்படியோ மெயின் ஸ்டேஜ்ல இருந்து ரெட் கார்பெட்டுக்கு நான் தள்ளினேன், ரெட் கார்பெட்ல இருந்து பேண்ட்ரி ஏரியாக்கு அவனே மாறிட்டான். இவ்வளவு நேரம் பேசிட்டே ஒரு பிரியாணி ஒரு சில பேர் தான் குறை சொன்னாங்கன்ட்டு குடுக்குறீங்க. சோ இதான் இந்த முறை வந்து விருந்து வைக்கணும் அப்படின்னு ஐடியா பண்றோம். அதான் சூப்பர், நம்ம ஐடியா. இந்த கோடான கோடி நன்றி யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய அவார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓட்டு போடுங்கன்னு நம்ம சொல்றோம். அதை தாண்டி இதுல நாமினேட் ஆயிருக்கவங்க, இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறவங்க, ஷேர் பண்றவங்க, நல்ல விதமா சொல்றவங்க, இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்றது தான் இந்த செக்மெண்ட். இன்றைய செய்திகள். Black Sheep Digital Awards-இல் நாமினேட் செய்யப்பட்ட அமெரிக்காஸ் லைஃப் ஸ்டைல் வித் RJ, 5 Tag, India Glitz, டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர், சிட்டி தமிழ் ஆகியோர் தங்களது சோசியல் மீடியாக்களில் அவர்களது வாக்குகள் சேகரிப்பை மேற்கொண்டதற்கு Black Sheep நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்ல வேண்டி இருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நாங்க நன்றிகளை தெரிவிக்கிறோம்.